வெல்கம் டு VLSI. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா அசைன்மெண்ட்ஸ் உடைய பார்ட் 2 வீடியோ. அசைன்மெண்ட்ஸ் உடைய பார்ட் 1 வீடியோ வந்து பார்க்காதீங்க. வீடியோவோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பாருங்க. இந்த செஷன் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ரொசீஜரல் அசைன்மெண்ட். அசைன்மெண்ட்லயே ஆல்ரெடி சொல்லியிருக்கிற 2 டேட்டா டைப் இருக்கு. ஒன்னு கண்டினியூஸ் அசைன்மெண்ட், இன்னொன்னு ப்ரொசீஜரல் அசைன்மெண்ட். கண்டினியூஸ் அசைன்மெண்ட்ல பார்த்தோம்னா வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா வயர் டேட்டா டைப்ல வந்து அசைன் பண்ணுவோம். ப்ரொசீஜரல் அசைன்மெண்ட்ல பாத்தீங்கன்னா வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா வேரியபிள் டேட்டா டைப்ல வந்து நம்ம அசைன் பண்ணுவோம். வேரியபிள் அப்படின்னா என்னென்ன டேட்டா டைப்ஸ் வரும்னு பாத்தீங்கன்னா இன்டிஜர் வரும், ரெஜிஸ்டர் வரும், அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா டைம் வரும். மெயினா வந்து ப்ரொசீஜரல் அசைன்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெஜிஸ்டர், அதாவது ரெஜ் டேட்டா டைப் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 1 by 1 தான் எக்ஸிக்யூட் ஆகும், அதாவது சீக்வென்ஷியலா தான் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இந்த அசைன்மெண்ட்ல 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் பிளாக்ஸ், இன்னொன்னு வந்து ஆல்வேஸ் பிளாக்ஸ்னு சொல்லுவாங்க. மெயினா டிசைனிங் பர்பஸ்க்கு பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் பிளாக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்கு வந்து இனிஷியல் பிளாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது என்னென்ன 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ரூல்ஸ். லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதாவது நம்ம வந்து ஒரு சிக்னலுக்கு வேல்யூ அசைன் பண்ணுவோம் சொன்னோமா, அந்த சிக்னல் தான் வந்து என்ன லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் அசைன் பண்ணிருக்கோம். அது வந்து கண்டிப்பா என்ன டேட்டா டைப்பா இருக்கும்னு சொல்லியிருக்கேன், வேரியபிள் டேட்டா டைப். வேரியபிள்னா ரெஜ், இன்டிஜர் ஆர் டைம் வேரியபிளா இருக்கணும். அது வெக்டாராவும் இருக்கலாம், ஸ்கேலாராவும் இருக்கலாம். இப்போ வந்து இனிஷியல் பிளாக் போறோம். இனிஷியல் பிளாக் அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வெரிஃபிகேஷன் பர்பஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் வேல்யூ ஒரு சிக்னல் கொடுக்குறோமோ அந்த சிக்னல் வந்து இனிஷியல் வேல்யூ என்ன அப்படின்றத வந்து அசைன் பண்ணுவாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா சிமுலேஷன் ஸ்டார்ட் ஆன உடனே இந்த இனிஷியல் பிளாக் நமக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இதோட சிமுலேஷன் டைம்னு பாத்தீங்கன்னா 0 டைம் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இது சிந்தசைஸ் பண்ண முடியாது. அதாவது இது ஒரு ஹார்ட்வேர் எலமெண்டா நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோல நம்ம பார்த்திருப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிசைன் பண்ணுவோம், தென் வெரிஃபிகேஷன் பண்ணுவோம், தென் வந்து சிந்தசைஸ் பண்ணுவோம். அதாவது கோடிங்கை வந்து கேட் லெவல் சிக்னலா கன்வெர்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி இதுல வந்து இந்த இனிஷியல் பிளாக்க பண்ண முடியாது. அதனால மெயினா டிசைனிங்க்கு இந்த இனிஷியல் பிளாக்க யூஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கான சின்டாக்ஸையும் அதோட எக்ஸாம்பிளையும் நம்ம பார்க்கலாம். சின்டாக்ஸ் பாருங்க, இது 2 வகையான சின்டாக்ஸ் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னம்னா பிகின் அண்ட் எண்ட் தேவைப்படாது. இதே வந்து நீங்க மல்டி லைன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போறோம்னா பிகின் அண்ட் எண்ட் கண்டிப்பா கொடுக்கணும். ஸோ எப்பயுமே வந்து நம்ம வந்து பிகின் அண்டே யூஸ் பண்ணி பழகிட்டோம்னா ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு லைன் தான் யூஸ் பண்ண போறோம்னு சொல்லி கொடுக்கவும் விட்டு சில டைம் வந்து இடையில ஒரு லைன் ஆட் பண்ணலாம். அப்படி ஆட் பண்றப்ப வந்து நமக்கு கண்டிப்பா சின்டாக்ஸ் எரர் வரும். ஸோ எப்பயுமே பிகின் அண்ட் எண்ட் கொடுத்து கோட் பண்றது வந்து பெட்டரா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, மாடியூலுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்கேன். இங்க வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஏன்னு சொல்லி ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிருக்கேன். இது வந்து 4 பிட் சிக்னல். இதோட டேட்டா டைப் பாத்தீங்கன்னா ரெச். இனிஷியல் போட்டு இதுக்கு வந்து வேல்யூ நான் அசைன் பண்ணி காட்டியிருக்கேன். இது வந்து ஒரே ஒரு லைன் தான் கொடுத்துருக்கேன். அதனால வந்து நான் பிகின் அண்ட் யூஸ் பண்ணல. பட் நம்ம வந்து யூஸ் பண்ணி பழகிறது பெட்டரா இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் பிளாக். ஆல்வேஸ் பிளாக் தான் டிசைனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து எதை பேஸ் பண்ணி ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சென்சிட்டிவிட்டி லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகும். சென்சிட்டிவிட்டி லிஸ்ட்ன்றது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு எக்ஸ்பிரஷன். அதுல வந்து ஒன்னு இல்லைன்னா வந்து ஒண்ணுக்கு மேற்பட்ட சிக்னல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. எப்பெல்லாம் அந்த சிக்னல்ஸோடைய வேல்யூ சேஞ்ச் ஆகுதோ அப்பெல்லாம் அந்த பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதுல வந்து அந்த அட் ஆபரேட்டர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம சென்சிட்டிவிட்டி லிஸ்ட்டை வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பெராந்திசிஸ்குள்ள கொடுத்துருப்பாங்க. இது சின்டாக்ஸோட பார்த்தா நமக்கு இன்னும் டீட்டெயிலா புரியும். இதுல வந்து 3 வகையான சின்டாக்ஸ் இருக்குது. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருந்தோம்னா பிகின் அண்ட் எண்ட் யூஸ் பண்ண மாட்டோமா, அந்த மாதிரி ஒரு சின்டாக்ஸ். இன்னொரு சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சென்சிட்டிவிட்டி, அதாவது அட் யூஸ் பண்ணி அந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் குள்ள சென்சிட்டிவிட்டி லிஸ்ட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எப்பெல்லாம் இந்த சென்சிட்டிவிட்டி லிஸ்ட் சேஞ்ச் ஆகுதோ அப்பெல்லாம் இந்த ஆல்வேஸ் பிளாக்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு எந்த சிக்னல் சேஞ்சஸ் ஆனாலுமே எனக்கு இந்த பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு போட்டீங்கன்னா எந்த சிக்னல் அப்படின்ற இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டார் போட்டுக்கலாம். நம்ம சிக்னல் நேம் வந்து மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு 3 வகையான சின்டாக்ஸ் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்டர் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கவுண்டர் வந்து என்ன, கவுண்டரோட வேல்யூ என்ன, அது வந்து இன்கிரிமெண்ட் ஆகும். நம்ம வந்து இங்க வந்து 3 பிட் கவுண்டர் எடுத்திருக்கேன். அப்ப எது வரைக்கும் நமக்கு இன்கிரிமெண்ட் ஆகும், 0 to 7 வரைக்கும் நமக்கு இன்கிரிமெண்ட் ஆகும். கரெக்ட்டுங்களா? இப்ப இந்த கவுண்ட் வந்து எதை வச்சு கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து இங்க கிளாக் யூஸ் பண்ணிக்கிறேன். எப்பயெல்லாம் வந்து என்னோட கிளாக்கோடைய பாசேஜ் வருதோ அப்பயெல்லாம் வந்து அது கவுண்ட் பண்ணும். எப்பயெல்லாம் நான் ரீசெட் கொடுக்குறோனோ அப்ப என்ன ஆயிரும், ரீசெட் ஆயிரும். இதுதாங்க அந்த கவுண்டரோடைய ஆபரேஷன். சும்மா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த லாஜிக் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்ப இது பாருங்க, மாடியூலுக்கு அப்புறம் நேம், தென் போர்ட் டிக்ளரேஷன். போர்ட் டிக்ளரேஷன்ல பார்த்தோம்னா நம்ம எத்தனை சிக்னல் யூஸ் பண்றோம், ஒரு கிளாக் யூஸ் பண்றோம், ஒரு ரீசெட் யூஸ் பண்றோம், கவுண்டர்னு சொல்லி ஒரு அவுட்புட் யூஸ் பண்றேன். ஸோ இந்த கிளாக்கும் ரீசெட்டும் நமக்கு இன்புட். கரெக்ட்டுங்களா?
அததான் இங்க குடுத்துருக்கேன். நமக்கு கவுண்டர் வந்து நமக்கு அவுட்புட்டு. இதுல தான் நான் வேல்யூ வந்து நான் அசைன் பண்ண போறேன். அதனால ரெஜ் டேட்டா டைப் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட டிஃபால்ட் டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா, வயர். நான் அத வந்து சேஞ்ச் பண்ண விரும்பல. இப்ப வந்து ஆல்வேஸ் அட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எப்பயெல்லாம் கிளாக் வருதோ, அப்பயெல்லாம் வந்து கவுண்ட் வேல்யூ இன்கிரீஸ் ஆகும்னு சொல்லிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல என்னோட சென்சிட்டிவிட்டி லிஸ்ட்ல வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், கிளாக் போட்டுக்கிறேன். பாசேஜ் ஆஃப் கிளாக் போட்டுக்கிறேன். எப்பயெல்லாம் வந்து பாசேஜோட கிளாக் வருதோ, அப்பயெல்லாம் வந்து கவுண்ட் வந்து நமக்கு சேஞ்சஸ் ஆகும். இப்ப பாருங்க, இஃப் ரீசெட் பிகின் போட்டிருக்கு. இப்ப ரீசெட் அக்கர் ஆச்சுன்னா, கவுண்டரோட வேல்யூ நமக்கு என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். எல்ஸ் அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? கவுண்டரோட வேல்யூ வந்து இன்கிரிமெண்ட் ஆகும். அத வந்து நம்ம மறுபடியும் கவுண்டர்லயே வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ற மாரி போட்டிருக்கேன். இப்ப வந்து இது வந்து டிசைன். இப்ப இது வந்து டிசைன் பண்ணிட்டேன். இத வந்து நான் வெரிஃபிகேஷன் சைடுல வந்து நம்ம இன்புட் நம்ம பாஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கிளாக் வந்து நான் பாஸ் பண்றேன். வெரிஃபிகேஷன் சைடுல இருந்து. ஒரு கிளாக் வருது. கிளாக் வந்தோனே இங்க சேஞ்சஸ் ஆகுங்களா? பாசேஜ் ஆனா சேஞ்சஸ் ஆகும். ஸோ அப்போ உள்ள வரும். ரீசெட் குடுத்துருக்கோமான்னு பார்க்குறோம். ரீசெட் குடுத்துருந்தோம் அப்படின்னா கவுண்டரோட வேல்யூ என்னவாயிரும்? 0 ஆயிரும். அடுத்தது வந்து அடுத்த கிளாக் ஏதோ வருதான்னு பார்க்குறோம். அடுத்த கிளாக் வந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்? மறுபடியும் உள்ள வரும். உள்ள வந்து ரீசெட் குடுத்துருக்கான்னு பார்க்குறோம். ரீசெட் குடுக்கல. அப்ப என்ன ஆகும்? எல்ஸ் பிளாக்குக்கு போகும். எல்ஸ்குள்ள போய் பார்க்கும். கவுண்டர் பிளஸ் 1 அப்ப நமக்கு என்ன ஆகும்? 0 பிளஸ் 1 1ன்னு வரும். அடுத்தது மறுபடியும் கிளாக் குடுக்குறோமான்னு பார்க்குறோம். கிளாக் குடுத்திருந்தா மறுபடியும் உள்ள வரும். ரீசெட் ஆகுதான்னு பார்க்குறோம். ரீசெட் சிக்னல் நம்ம குடுக்கல. அப்ப என்ன ஆகும்? எல் ஸ்பாட் போகும். கவுண்டர் பிளஸ் 1 1 பிளஸ் 1 2 ஆகும். இந்த மாதிரி கவுண்ட் வந்து இன்கிரிமெண்ட் ஆயிட்டு இருக்கும். இது வந்து டிசைன் சைட். இதோட வேல்யூ என்ன ஏது இந்த கிளாக் குடுக்குறது, இந்த ரீசெட் வேல்யூ குடுக்குறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, வெரிஃபிகேஷன் சைட்ல இருந்து பண்ணுவாங்க. ஸோ நம்ம வெரிஃபிகேஷன் அந்த டெஸ்ட் பெஞ்சும், இந்த டிசைன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அப்கமிங் வீடியோஸ்ல தான் நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு ஆல்வேஸ் பிளாக்கான ஒரு எக்ஸாம்பிள் இது. அதே மாரி இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ சிம்பல் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா, நான் பிளாக்கிங் அசைன்மென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அப்கமிங் வீடியோல என்ன ஏதுன்னு நான் போடுறேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப வந்து ஈச் பை ஈச் பார்த்தோம்னா கன்ஃப்யூஸ் ஆயிடும். ஸோ ஜஸ்ட் ஒரு கான்செப்ட்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக இந்த எக்ஸாம்பிள் குடுத்துருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி நம்ம போர்ட் டிக்ளரேஷன், மாடியூல் டிக்ளரேஷன் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். இதுல வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நான் பிளாக்கிங் அப்படின்ற கான்செப்ட்ட நம்ம பார்க்கணும். அப்கமிங் வீடியோல நான் அதையும் போடுறேன். பாருங்க. பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம்பிள் இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஆல்.